Hi students, this is Human Max. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸஸ் பை காஸ் ஜோர்டான் மெத்தட். சரியாம்மா? அதாவது கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காஸ் ஜோர்டான் மெத்தடு. இப்போ நார்மலாக காஸ் ஜோர்டான் மெத்தட் யூஸ் பண்ணாமல் இன்வர்ஸ் கண்டுபிடிங்க, ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா நீங்கள் நார்மலாக இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்குது தெரியுமாம்மா? அந்த ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணுவோம். என்னென்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். பட் இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ் ஜோர்டான் மெத்தடை யூஸ் பண்ணி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ காஸ் ஜோர்டான் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது? கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸ் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கிறோம், லெட் ஏ. அப்படி ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 - 1 5 - 2. ரைட். இப்போ காஸ் ஜோர்டான் மெத்தடில் ரூல் என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸை நம்ம ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணி ஒரே மேட்ரிக்ஸை கம்பேர் பண்ணுறோம். அதாவது ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன? 2 - 1 5 - 2. ரைட்டாம்மா? இதோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ஜாயின் பண்ணுங்கள். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? 1 0 0 1. ரைட்டாம்மா? சரி. இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்துருந்த கிவன் இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை இப்போ நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக சேஞ்ச் பண்ணணும். இப்போ இதை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி மாறிடும்னா இதனுடைய இன்வர்ஸ் மேட்ரிக்ஸாக மாறிடும். ரைட்டாம்மா? அப்போ இதை ஐடென்டிட்டியாக மாற்றுறதுக்கு என்ன ரூல் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஐடென்டிட்டியாக இதை மாற்றணும் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸை, இதுதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், இதே மாதிரியே நம்ம என்ன பண்ண வரணும் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸை மாற்றணும். அப்போ இங்கே என்ன கொண்டு வரணும்? ஃபஸ்ட் நம்பர் 1 இருக்குது, அதே மாதிரியே இங்கே ஃபஸ்ட் நம்பர் 1 கொண்டு வரணும். அப்போ ஆல்ரெடி இதில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணணும். அப்போ அதை தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். சரியாம்மா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதில் 1 கொண்டு வரணும். சரியாம்மா? இப்போ இதில் என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே நான் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். சரியாம்மா? அப்போ 2/2 என்ன வந்துடும்? 1. செகண்ட் ஒன் என்ன இருக்குது? -1. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1/2. ரைட்டாம்மா? அடுத்ததில் தேர்ட் ஒன் என்ன இருக்குது? 1 இருக்குது. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1/2. லாஸ்ட் ஒன் 0. 0 2ஆல் டிவைட் பண்ணாலும் என்ன ஆயிரும் அப்படின்னா 0. சரியாம்மா? அப்போ நமக்கு இது 1 கொண்டு வரும்போது செகண்ட் ரோவில் எந்த சேஞ்ச் பண்ண வேண்டாம். அதனால் அந்த செகண்ட் ரோவை அப்படியே எழுதிக்கோங்க. 5 - 2 0 1. சரியாம்மா? அப்போ ஃபஸ்ட் ரோவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம். எதனால் அப்படின்னா அதில் நமக்கு 1 கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால. சப்போஸ் இதில் 3 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இதை 3ஆல் டிவைட் பண்ணணும். சரியாம்மா? அப்போ என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும்? ஃபஸ்ட் நம்பர் 1 கிடச்சிரும். சரியாம்மா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கொண்டு வரணும்? இங்கே என்ன வரணும்? 0 வரணும். அப்படிதானம்மா? அப்போ இதில் 0 வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நமக்கு 0 வர்றதுக்கு ஆக்சுவலாக நமக்கு வந்து எக்லன் ஃபார்ம் கொண்டு வரதுக்கு என்ன ரூல் பண்ணுவோமோ அதே ரூல் தான் பண்ணணும். சரியாம்மா? எக்லன் ஃபார்முக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த செகண்ட் நம்பரை 0 ஆக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்பரோட கம்பேர் பண்ணி பண்ணுவோம்மா, அதே மாதிரியே இங்கே என்ன பண்ணணும்? இங்கே என்ன நம்பர் இருக்குது? 5 இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ரோவை எல்லாத்தையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ரோலேருந்து ஃபஸ்ட் ரோவை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். சரியாம்மா? அதை வேணால் நம்ம ரஃப் ஒர்க்காக பண்ணிக்கலாம். அப்போ செகண்ட் ரோவில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். 5 - 2 0 1. சரியாம்மா? அப்போ ஃபஸ்ட் ரோவை எல்லாத்தையும் எதால் மல்டிப்ளை பண்ண வச்சுன்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 1 5 is 5. இப்போ இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5/2. இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 5/2. இங்கே என்ன இருக்குமா? 0. ரைட். இப்போ நம்ம இதை எலிமினேட் பண்ணணும். சைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சேம் சைனாக இருக்குது. அப்போ சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இருந்தால் மைனஸு, இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணிங்க? ப்ளஸ்ஸு, இது ப்ளஸில் இருக்குது, மைனஸு, லாஸ்ட் ஒன் 0 தான். சரியாம்மா? அப்போ 5 - 5 என்ன ஆயிரும்? 0ன்னு கிடைக்கும். சரியாம்மா? அண்ட் தென் இங்கே என்ன நம்பர் இருக்குது? ப்ளஸ் 5/2. இங்கே என்ன இருக்குது? -2. சரியாம்மா? அப்போ -2 + 5/2. இது எப்படி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம்? இந்த 2 எல்சிஎம் எடுப்போம். அப்போ 2 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 2 2s are 4. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம்மா? அப்போ -4 + 5. அப்போ 5லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும்? 1 1/2. அப்போ நமக்கு இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு 2 1/2 அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ ப்ளஸ் 2 1/2லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் ½ கிடைக்கலாமா? அது தான் இங்கே கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், சைனை சேஞ்ச் பண்ண பிறகு இது -5/2. லாஸ்ட் ஒன் என்ன? 1. இங்கே என்ன இருக்குது? 0. அப்போ நமக்கு ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் 1 தான். அப்போ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செகண்ட் ரோவை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ செகண்ட் ரோவை தான் நம்ம இது என்ன பண்ணிட்டோம்னா 0 1/2 -5/2 1 மாற்றிருக்கோம். அப்போ ஃபஸ்ட் ரோ ஆல்ரெடி நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம்? சேஞ்ச் பண்ணி 1 வச்சிட்டோம். அதில் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 1 - 1/2 + 1/2 0. செகண்ட் ரோவை எப்படி மாற்றிருக்கோம் பாருங்கம்மா. 0 1/2 -5/2 அண்ட் தென் 1. அப்போ இப்போ ஃபஸ்ட்டு காலத்தில் நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும்? 1 0 இருக்கணுமா? அதே மாதிரியே நமக்கு இங்கே 1 0 கொண்டு வந்துட்டோமாம்மா. அதே மாதிரியே செகண்ட் காலத்தை பாருங்கள். செகண்ட் காலத்தில் என்ன வரணும்? 0 1 வரணும். அப்போ 1 முதல்ல எங்கே இருக்குது பாருங்கம்மா. இந்த செகண்ட் ரோவில் செகண்ட் நம்பர் தான் 1. அப்போ அந்த 1 கொண்டு வந்த பிறகு தான் 0 கொண்டு வரணும்.
சரியாம்மா? ஏன்னா அதோட தான் நம்ம கம்பேர் பண்ண வேண்டியிருக்கும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு இதை 1 கொண்டு வரது எதுலன்னா இந்த இடத்துல 1 கொண்டு வரணும். அப்போ இங்கே 1 கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? இங்கே ஆல்ரெடி என்ன நம்பர் இருக்குது? 1/2ன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி நமக்கு இதில் 2 இருந்துச்சு. அதை நம்ம 1 கொண்டு வரதுக்கு 2ஆல் டிவைட் பண்ணோம். இங்கே 1/2ன்னு இருக்குது. இதில் நான் 1 கொண்டு வரதுக்கு என்ன பண்ண போகிறேன்? 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். சரியாம்மா? அப்போ 1 கொண்டு வரும்போது நீங்கள் ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்ச் பண்ண வேண்டாம். அந்த ஃபஸ்ட் ரோவை அப்படி எழுதிக்கோங்க. அப்போ ஃபஸ்ட் ரோ எப்படி இருக்குது நம்மளுக்கு? 1 - 1/2 + 1/2 0. சரியாம்மா? அப்போ செகண்ட் ரோவை எதால் மல்டிப்ளை பண்ண சொன்னேன்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ இது 1/2 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1. அதேமாதிரி -5/2 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -5. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2. சரியாம்மா? ரைட். இப்போ இதில் நமக்கு தேவையான 1 கிடச்சிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த நம்பரை 0 ஆக்கணும். இந்த நம்பரை 0 ஆக்குறதுக்கு எதோட கம்பேர் பண்ணணும்? இங்கே ஆல்ரெடி நம்ம 1 கொண்டு வந்துட்டோம்லாமா? இந்த நம்பரோட கம்பேர் பண்ணணும். அப்போ இங்கே 1/2 இருக்குது. இங்கே வெறும் 1 தான் இருக்குது. அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? இங்கே உள்ள நம்பர் மாதிரியே இங்கே நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சரியாம்மா? இங்கே நமக்கு ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ 1/2ன்னு இருக்கனால இதை எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணி இதிலேருந்து இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். சரியாம்மா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைடில் ரஃப் ஒர்க்காக எழுதிக்கிறீங்க. என்ன பண்ணுங்கள்? நமக்கு எந்த ரோவில் 0 தேவைப்படுதோ அந்த ரோவை ஃபஸ்ட்டில் எழுதுவோம். அப்போ 1 - 1/2 + 1/2 0. அதுக்கு கீழே என்ன பண்ண சொன்னேன்? 2ஆல் டிவைட் பண்ண சொன்னேன். அப்போ 0 1 2ஆல் டிவைட் பண்ணால் 1/2 -5 2ஆல் டிவைட் பண்ணால் -5/2 2ஆல் டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும். சரியாம்மா? இப்போ இந்த 2 நம்பரை தான் 0 ஆகிறோம். அப்போ இந்த 2 நம்பர்லேயும் சைன் பாருங்கள். ஒன்று +1/2 இன்னொன்று -1/2. ஆப்போசிட் சைன் டேரெக்டாக என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ இது 2 ஆட் பண்ணால் 1. அதே மாதிரி இதையும் அதே மாதிரி பாருங்கம்மா. -5/2 1/2 நம்ம என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ -5/2 பாருங்கள். -5/2 + 1/2. இதை எப்படி சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம்? 2 LCM எடுத்துருக்குங்க. -5 + 1. -5ஐயும் 1ஐயும் சப்ட்ராக்ட் பண்ண வரும் நம்மளுக்கு -4. சரியாம்மா? -4/2 அப்படின்னு வரும். -4/2 நீங்கள் டிவைட் பண்ண வரும் ஆன்சரு -2. சரியாம்மா? அப்போ இதைத்தான் நமக்கு இதில் எழுதுகிறோம் -2. லாஸ்ட் ஒன் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 1. இதை தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவை எழுதிக்கிறோம். ஃபஸ்ட் ரோவில் என்ன இருக்குது பாருங்கம்மா? 1 0 அண்ட் தென் -2 1. செகண்ட் ரோல் ஆல்ரெடி நம்ம 1 கொண்டதுனால அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 0 1 -5 2. ரைட்டாம்மா? இப்போ நம்மளுக்கு தேவையான ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிட்டான்னு பாருங்கம்மா. 1 0 0 1. ஓகேவாம்மா? அப்போ நமக்கு ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன்? கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ஜாயின் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றும் போது அந்த பக்கத்தில் இருக்கிற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எதுவாக மாறிடும்னா அதனோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸாக மாறிடும். அப்போ நமக்கு இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் பக்கத்தில் இருக்கிற இந்த மேட்ரிக்ஸை தான் நம்ம கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸினோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ தேர்ஃபோர் அந்த ஏ இன்வெர்ஸ் அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். -2 1 -5 2. ரைட்டாம்மா? இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸினுடைய இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸு. இதுதான் நமக்கு காஸ் ஜோர்டான் மெத்தடு. ஓகேவாம்மா? தேங்க்யூ.